ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து காலை டிஃபன் வந்து உப்புமா தான் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு நைட்லேருந்து ஒரே தலைவலி. தம்பிக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருந்ததுனால அவனுக்கு இருமல் வரவும் நைட்லாம் முழிச்சு வந்து இருந்ததுனால தலைவலி எனக்கு கொஞ்சம் கூட குறையல. எனக்கு எப்படி தலைவலிக்குன்னா 2 சைடு தலைவலிக்காது. ஏன்னா ஏற்கனவே தெரியும் எல்லாத்துக்கும். 1 சைடு தான் வந்து தலைவலிக்குது. அதனால் என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்குது. இருந்தும் நம்ம வேலை பார்க்கணும்ல. ரஞ்சிதம்மா அப்படி சொன்னாங்க, நீ தூங்கு சாதனா, நான் வேலை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இருந்து நமக்கு வந்து அப்படி தூக்கம் வரல. கொஞ்சம் நேரம் போய் படுத்திருந்தேன், தூக்கமே வரல. சரின்னு திரும்பி ஏஞ்சி வந்துட்டேன். ஒரு வாஷிங் மிஷின் துணி ஊற போட்டு துவைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு வாஷிங் மிஷின் வந்து துவைச்சிட்ருக்கு. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆயுதம் வந்து இந்த கண்ணாடி தான். இந்த கண்ணாடியை போட்டோம்னா கொஞ்சம் நேரம் வந்து தலைவலி வந்து குறைஞ்சிரும். அதுக்காக நான் வந்து தலைவலி கண்ணாடி போடுறேன். ஏன்னா இந்த கண் பவர் வந்து எனக்கு அப்போவே வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட சொல்லியிருந்தாங்க. நான் சரியாக வந்து போடாமல் விட்டேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து அச்சு விழுந்துருன்றதுக்காக நான் போடாமல் விட்டேன். இப்போ வந்து தலை வலிக்கும் போது கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து கண்ணாடி போட்டுக்குவேன். விசாகன் அதை என்ன செஞ்சிடறான்னா, ஆனால் எனக்கும் இந்த கண்ணாடி வேணும்னு கேட்குறான், இல்லைனா அவனோட கண்ணாடியை கேட்குறான். அதனால் அவனுக்கு ஒரு கண்ணாடி எப்போவுமே இப்படி எடுத்து கொடுத்துருவேன். நான் கண்ணாடி போடும்போது அவனுக்கு கொடுத்துருவேன். இப்போ அவன் தூங்குறதுனால கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கட்டுமேன்ட்டு கண்ணாடி போட்டிருக்கேன். நாங்கள் வந்து சமைக்க போகிறோங்கிறது எங்கள் பெரியப்பா வந்து அடுப்பை தைக்கிறதுக்காக ப்ராப்பராக வந்து உட்காந்து ஃபோன் பார்க்குறாரு. எங்கேப்பா ஹாய் சொல்லு. மாமா பெரியப்பா ஹாய் சொன்னா ஹாய். ரஞ்சிதம்மா வந்து காட்ட முடியாது, ஏடா அவர் கொஞ்சம் பாடி ஃபில்டராக இருக்கார். அம்மா காட்டுறேன். இப்போ வந்து இதுங்க நானும் கண்ணாடி போட்டுக்கிறேன். உங்கள் கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க, ரஞ்சிதம் பாவம் இது நெட்டுக்கும் வந்து அப்படியே கூட்டி வச்சிடறாரு. அது வந்து கொஞ்சம் குப்பை வந்தோன்னே எப்போவும் ரஞ்சிதமாக்கி தான் வேலை. நான் இருக்கிற அடுப்பை எடுத்து வைக்கிறது, திரும்பியும் எடுத்து உள்ளே வைக்கிறது. ஏமாம்மா இன்றைக்கும் இங்கிட்டே வச்சுட்டா. பெரியப்பாவுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு எங்கள் பெரியப்பா. அதை மாமா அதை போய் குப்பையை எரிச்சு விடு, கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சு விட வேணான்னு கொஞ்சம் கூட வந்தோன்னா எரிச்சு விட்ருவோம். சரி கிளம்பிட்டாரு. மாமா துணி காய போட்டுரு. இது வாங்க அப்படியே அடுத்த வேலையை பார்க்கலாம். துணி என்ன மறந்துட்டேன் மாமா, அடியில் பற்ற வைக்கணுமா? மறந்துட்டேன். இங்கே நான் சாத்தி வை, வரேன் வீடியோ எடுத்துட்டு வரேன். அடுத்தது இங்கே பாருங்கள், இது இந்த கம்பளி வந்து ஹீட்டு கொசுவலை மேலே போட்டிருந்ததுனால எங்களுக்கு வந்து தெரியல. ரஞ்சிதமாக நைட்லேருந்து சாதனா இது வந்து சூடாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தார். அது இல்லாமல் என்னென்னா காற்றே சுத்தமாக வரமாட்டேங்குது இந்த ஃபேனில். என்ன காரணம்னே தெரில. இல்லை வெயில் சீசன் ஏறிட்டா வந்து இப்படி வெயில் சீசன் வந்துட்டா இப்படி வருமானதும் வந்து தெரியல. சுற்றுற காற்றே வர மாட்டேங்குது. நைட்டு வந்து நான் வந்து ஏர் கூலர் வந்து வச்சுட்டா என்னென்னா தம்பிக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து சொன்னார். ஏன்னா நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் சாதனான்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் தம்பிக்கு ஏர் கூலர் வராமல் நான் மட்டும் வந்து எனக்கு வர மாதிரி வச்சுக்குவேன். ரஞ்சிதம்மா வந்து இந்த ஃபேன் கடியில் இருக்கனால கொஞ்சம் காற்று வருன்றதுனால நான் வந்து இந்த ஏர் கூலர் மட்டும் போட்டுட்டேன். இதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றே இதுலேயுமே வராத மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்காதனால இன்றைக்கி வந்து கொசுவலையே வேண்டான்னு சொல்லிட்டு போட்டால், கொசுவலையில் இல்லாமல் இருந்தால் தூங்கலான்னு பார்த்தோம்னா தூக்கமே வரல. சுற்றுற காற்றே இல்லை. 1:30 மணி ஆச்சு, 2:30 மணி ஆயிடுச்சு. இப்போ துறைக்கு வேறு. அதுவும் இல்லாமல் ஒரே இருமல். எப்போவுமே நைட்டில் வந்து நான் பேம்பஸோடையே விட்டுருவேன். கொசுவலைக்குள்ளே இருக்கனால காற்று வராதான் அவன் தூங்கிட்டோம் அப்படின்னு. சரி வெளியில் இருக்கனால டேரெக்டாக ஒருவேளை குளிர்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அவனுக்கு வந்து இப்போ சட்டையும், இது வந்து காட்டன் சட்டை தான், டவுசர் போட்டிருந்தான். அந்த டவுசரை நைட்டு வந்து கலட்டினேன்றதுக்காக அப்போ அவ்வளோ அழுவ. அதனால் திரும்பியும் அவருக்கு வந்து டவுசரை போட்டே விட்டேன். நல்லா தூங்குறோம். அதுக்கப்புறம் இந்த வேலையை ஆரம்பிச்சிடுவார். சாப்பாடு உப்புமா செஞ்சு பெரியப்பாவுக்கு வந்து கொடுத்தாச்சு. பெரியப்பா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க உள்ள. அதுங்குள்ளே என்னென்னா இந்த அடுப்பு வந்து சும்மா போதேன்றதுக்காக கொஞ்சமாக வந்து ஐயம்மா
சுடு தண்ணி காயிட்டுமேன்னு சொல்லிட்டு சுடு தண்ணி அதில் போட்டுவிட்டேன். அப்படியே இருக்கிறது நம்ம சமைச்சதுக்கு எடுத்தது போக உலைய போட்டுடலான்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இது பேரே வாயில் வர மாட்டேங்குது, நண்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சட்டியில் வைக்கலாமா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே வந்து 1/2 கிலோ நண்டுன்றதுனால நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதை வந்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா செஞ்சிடலாம். தேங்காய் வந்து அந்த எண்ணெயிலே மசிஞ்சிருந்தா நல்லாயிருக்கும். அது ஒரு தனி வாசனையாக இருக்கும். சரிப்பா, இதை ஆட்டி விட்றாத. சரிப்பா, ட்ரை பண்ண கீழே டமால் அடிச்சிரும். இப்போ இது கூட 2 நிமிஷம் போட்டு அந்த தேங்காய் கலர் மாறினோன்னே வெங்காயம், தக்காளி, இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுவேன். வெங்காயம், தக்காளி, இதை நான் போய் கருவேப்பிலை பிடிச்சி வந்துடுறேன். ஓடுதா? ஓடுது. வெயிலில் கொஞ்சம் வந்து தெரியல. அது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இதுக்காகவே வந்து கவர் சேமித்து வச்சுருக்கோம். நானும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலான்ட்டு ஒரு கவரையாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் திரும்பி வந்து செய்யும் போது வந்து மறந்துடுறேன். பூசியை வச்சிடுறேன், கறி பூசி வச்சிடுறேன். அப்படியே கரண்டி கொடுத்துருப்போம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தக்காளி வந்து கலர் மாறணும். இது அப்படியே வந்து நம்ம போட்டு அரைச்சி வச்சிடலாம். நல்லா பாருங்க. இன்றைக்கி நான் நண்டு வாங்கிக்கிட்டேன், அம்மா மீன் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க மீன் குழம்பு வச்சு எனக்கு கொடுத்துருவாங்க. நான் நண்டு கிரேவி கொஞ்சம் செஞ்சு அம்மாவுக்கு கொடுத்துருந்தேன். கரண்டி இருக்காங்க. இது இருக்குது, நல்லா வந்து வதங்கிருச்சு. இதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வச்சிடுறேன். ஏன்னா நான் வந்து இதே பாத்திரத்தில் ஈரல் செய்யணுன்றதுனால நான் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா பாருங்கள். வந்து அதே சட்டியில் நான் ஈரல் செய்ய போகிறேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, நல்லா வதக்கிடலாம். எப்போவுமே வந்து நான் ஈரல் செஞ்சேன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் ஆயிடுது, ரொம்ப ரஃப்பாக ஆயிடுது. ஒன்று நான் நல்லா வேக வச்சிட்றேன்னா என்னன்னு தெரில, இல்லை ஈரல் ப்ராப்ளமா என்னன்னு தெரில. எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ரஞ்சித் அம்மா தான் இந்த ஈரல் செஞ்சு தரேன்னு சொன்னார். அவர் கொஞ்சம் இந்த காசு விஷயம் பேசிகிட்டு இருக்கிறதுனால நானே இந்த வேலையில் இறங்கிட்டேன். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எம்மா கரண்டி சூடாயிருச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த இஞ்சி பூண்டு சரிப்பா ரொம்ப எரி விட்றாரு. கை கண்ணல் வருது, சின்ன கரண்டியாக இருக்குதுன்ட்டேன். இப்போ இதில் கழுவி வச்சுருக்கோம் ஆட்டு ஈரல்.
நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை, இதிலே தான் கிண்டுறேன். அதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. கொஞ்சமாக உப்பு, மேற்கொண்டு இந்த மசாலா எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லை, நம்ம மேற்கொண்டு மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் மிளகுத்தூள் 3 ஸ்பூனை காணாமே, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா சுருள கிண்டி எடுத்துடலாம். சரியா, நல்லா சுருள வந்து கிண்டி எடுத்துடலாம். வேறு எந்த இதுவுமே நான் போடல பாருங்கள். இது இப்படி தான் கிண்டி வைக்கிறேன். இதுலேயும் வந்து இன்னும் நல்லா வேக வச்சுருவேங்கிறா வேறு. இதை சேர்த்துடலாம். புசு புசுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஈரெல்லாம், சுருட்டுன்னு சுருங்கிடுச்சு. இதை வேற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மூச்சை விட முடியல வேறு, நண்டு கிரேவிக்கு போட்டுடலாம். அரைச்ச விழுது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி எடுத்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த நண்டு கிரேவி மட்டும். ஆமாம், அந்த மல்லித்தூள் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா 2 நிமிஷம் இப்படி கிண்டிட்டு இது கூடவே வந்து நம்ம கழுவி வச்சுக்க நண்டையும் சேர்த்து நான் விசாகனுக்காக ஒரு 2 நண்டு கால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அவனுக்கு வந்து தட்டி சூப்பு வச்சு கொடுக்கலான்ட்டு, கொஞ்சம் சளியாக இருக்கனால. இது வந்து நல்லா அப்படி கிண்டி இப்போ இது கூடவே வந்து புளி ஊற வச்சுருக்கேன். லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். இதையுமே வந்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துடலாம். புளி சேர்த்துட்டோம்னா நண்டு வந்து ரொம்ப வேகணும் அப்படின்லாம் இல்லை, அந்த கொதியிலே வந்து நண்டு ரெடி ஆயிடும். இது கூட வந்து புளி கரைச்சலையும் சேர்த்துட்டு இனிமேல் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து உப்பு இருக்கா அப்படின்னு மட்டும். அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த பதத்துலேயே ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சோடனே நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து ரொம்ப கிரேவி வேண்டாம் அப்படின்னா எல்லாம் அந்த இது எல்லாமே சுண்டுனதுக்கப்புறமும் இறக்கிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கிரேவியாகவே எடுத்துக்கலாம். இறக்கிடலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிரேவி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து மிளகுத்தூள் மட்டும் போட்டு போனேன், அதை சொல்ல மாட்டேன். மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு போயிட்டேன். நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்படி தட்டி அதை ஒடுக்காக்கி விட்ருவேன் போல். பெரியப்பா அதை இறக்கிடு பெரியப்பா. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. அதனால் உப்புமா தான் வந்து இது வந்து சுடு தண்ணி உப்புமா தான் வந்து சாப்பிட்டாங்க அம்மாவும். அதனால்
ப்ளஸ் டீ போட போகிறேன். எங்கள் பெரியப்பாவும் வந்து உக்காண்டான்னா 11 மணிக்கு ஒரு டீ. நான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வேலையை தான் பார்க்குறேன். இது இருக்கனால என்னென்னா ரொம்ப பெருசாக அடி பிடிக்கல, லைட்டாக இருக்குது. சாரி, அடி பிடிக்கலங்கிறேன், கறி பிடிக்கல. லைட்டாக இதை வச்சு தேய்ச்சோம்னா பெய்யுது பாருங்க. என்னம்மா பூசுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வெயிலெல்லாம் போய் இந்த சிட்டி வீட்டில் லைட்டாப்பில் வந்து அது என்ன மரம், மருதனை மரம் இருக்கனால எங்களுக்கு நிழல் கிடச்சி போயிடுது காஃபிக்கு. பாருங்கள் எப்படி பூசியிருக்கேன்.